வணக்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் தான் உங்கள் குட்டி பாண்டி பேசுகிறேன். இல்லை வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ
என்னுடைய தந்தையாய பாஞ்சாலராஜன் அந்த குருவாகிய துரோணாச்சாரிய இடத்தில் வில் வித்தை அம்பு வித்தை குதிரையற்றம் யானையற்றம் இப்படி சொல்லப்படாத இந்த வில் வித்தைகளை எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டிருக்கும் போது அப்பொழுது என் தந்தையாரவர் ஆனால் குருவாகிய துரோணாச்சாரியாரே இந்த வித்தைகளை எல்லாம் எனக்கு நன்றாக கற்றுக் கொடுத்து தாங்கள் அரங்கேற்றம் செய்து விட்டால் தங்களுக்கு 60 வருஷம் தெரிவித்தார். அந்த வார்த்தையை கேட்ட குருவாகிய துரோணாச்சாரியானவர் என்னுடைய தந்தையாகிய பாஞ்சாலமன்னனுக்கு சகல வில்வத்திகளை நன்றாக கற்றுக் கொடுத்து அரங்கேற்றமான உடனே அவருடைய அரண்மனைக்கு சென்று விட்டார். அப்பொழுது குருவாகிய துரோணாச்சாரியானவருக்கு வெகு நாளாக புத்திரவாக்கி இல்லமல் இருந்தபடியினார் அங்கே ஒரு தவஸ்தம்பம் நட்டு அந்த ஈஸ்வரன் நோக்கி ஜெபம் கொண்டிருந்தார். அப்பொழுது மகாராஜி பூமண்டலத்தில் ஈஸ்வரன் வார்த்தை அவருடைய மனைவியாகிய பார்வதி இடத்தில் பெண்ணே பார்வதி உண்மை போல் பெண்ணுக்கு யாருக்காவது மொழியில் மற்றதை இருக்கின்றார் என்று கேட்க அதற்கு உமா பார்வதியானவள் ஆனால் சுவாமி என்னை போல் பெண்ணுக்கு யாருக்கும் தொழில் மற்றவர்கள் கிடையாது. அந்த குருவாக்கு துரோணாச்சாரிய மனைவி இருகு எம்மனுக்கு வலது நொடியில் மற்றவர்கள் இருக்கின்றது என்று தெரிவித்தாள். அந்த வார்த்தையை கேட்டு துரோணாச்சாரியானவர் அப்பொழுது பார்வதி நான் எப்படி அவங்க சென்று அந்த கிரிகேமனுடைய மற்றரைய வாக்குதான் வருவேன் என்று ஓர் சன்னியாசக வேஷம் எடுத்து துரோணாச்சாரிய அரமனை முன்னதாக அம்மனியை பிச்சை போடும் என்று கேட்ட அப்பொழுது என்ன செய்வார் அங்கிருந்த தாதிமார்களோடு மகத்தானே வந்து நம்முடைய அரமனை முன்பதாக யாரோ பிச்சைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை
அவளுக்கு சாதத்தை போட்டு வரும் என்று தெரிவிக்க அப்பொழுது ஒரு ராஜானவள் அப்பொழுது ஈஸ்வரியானவள் அப்பொழுது அந்த திவ்யமானவள் சாதத்தை எடுத்து கொண்டு சென்று சன்னியாசத்தில் ஈஸ்வரனுக்கு சாதம் அளித்து வந்தார். அப்பொழுது பார்த்தார் ஈஸ்வரன் இப்படி எல்லாம் சாதம் போட்டால் வாங்க மாட்டேன், தங்களுடைய ஆடையெல்லாம் அவிழ்த்து வைத்துவிட்டு நிறு மூடமாகத்தானே என்று எனக்கு சாதம் போட்டால் வாங்குவேன், இல்லாவிட்டால் வாங்க முடியாது என்று தெரிவித்தார். அந்த வார்த்தை கேட்ட இருதயமானவள் திடுக்கிட்டு அவமானமடைந்து சாதத்தை எடுத்துக் கொண்டு அரமனைக்கு ஓடிவிட்டாள். அப்பொழுது ஒரு தாதியானவள் அம்மணி ஏன் சாதத்தை எடுத்துக் கொண்டு அடியை தாய்மார்களா, என்னை ஆடை ஆவரணங்கள் இல்லாமல் சாதம் போட சொல்கிறாரே, நான் எப்படி போடுவேன் என்று தெரிவித்தார். அப்படியானால் இதற்கு ஒரு யோசனை இருக்கின்றது, அது என்னவென்று கேட்டால் தங்களுடைய ஆடையெல்லாம் அழித்து வைத்துவிட்டு தங்களுடைய அழகமான கூந்தல் கட்டிவிடுங்கள், அந்த கூந்தலோ தங்களுடைய மாதாரத்தில் விழும், அப்பொழுது அவமானம் எல்லாம் மூடிக்கொள்ளும், அவர் யாராக இருந்தாலும் சரிதான், அவருக்கு சாதத்தை போட்டு வரும் என்று தெரிவிக்க தாதிகள் வார்த்தையை கேட்ட திருவியமானவள் ஆடையெல்லாம் அழித்து வைத்துவிட்டு அழகுமாரமான கூந்தல் கட்டிவிட்டார். அந்த கூந்தலோ மாதாரத்தில் விழுந்தது, அம்மனுக்கு அவமானம் எல்லாம் மூடிக்கொண்டது. பின்பும் சாதத்தை எடுத்துக் கொண்டு வந்து சன்னியாசிகள் ஈஸ்வரனுக்கு சாதம் அளிப்பதற்கு இப்பவும் இவளுடைய மட்டி பார்க்க முடியவில்லையே, இந்த கூந்தலானது மறைத்துக் கொண்டது என்று ஒரு சூழ்ச்சியான செய்தார். கேட்டால் அந்த சாதம் சுடுகிற மாதிரி பூ என்று வாயால் ஊதினார். அப்பொழுது அவர் ஈஸ்வரனாக இருந்தப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையினால் இருதயத்தினுடைய கூந்தலானது இருபக்கமும் காற்றில் பறந்து ஓடிவிட்டது. அப்பொழுது ஈஸ்வரனானவர் அந்த கிரிஜனுடைய மற்றரை வளைந்து இருந்த மற்றரையை பார்த்து விட்டார். இருதயமான அவமானம் அடைந்து அரண்மனைக்குள் ஓடிவிட்டார். அப்பொழுது ஈஸ்வரனானவர் அந்த அவருக்கு இந்திரமானது கீழே விட அந்த இந்திரத்தில் அந்த சாதத்தை வைத்து ஒரு பிண்டமாக ஒழித்து அவ்விடத்தில் போட்டு அந்த குருவாக்கி துரோணாச்சாரியானவர் வெகு நாளாக புத்திரவாக்கி இல்லாமல் படுகினார். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு பார்த்து இந்த பிண்டத்தை என்ன செய்வீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது கிருதயம்மனானவள் அடியே தாதிமார்களா, இந்த பிண்டத்தை நம்முடைய குதிரையில் எடுத்து கொண்டு விடுங்கள். அது குதிரை பசுத்தவளை ஈஸ்வரன் பிண்டமாக இருந்தபடினால் மூன்றில் முக்கால் நாடிக்குள்ளாக குதிரை இதயத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. யூடியூப் சேனல் பண்ணிருக்கேன். குதிரை முகம் போல ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. இதை நாம் விட்டுவிடக் கூடாது. இது எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டால் அந்த பாஞ்சாலர்கள் இருக்கிறார்.
அவன் எங்களுக்கு வித்தகத்தில் இருக்கும் போது 60 பசுமாடு இருக்கிறார். இப்பொழுது நான் சென்று ஒரே ஒரு பால் மாடு வந்து அந்த பாலை ஒழித்து இந்த குழந்தையை காப்பாற்றலாம் என்று அவரை இங்கு ஓடோடி நகர்த்தாங்க வந்து என்னுடைய தந்தையாகிய பாஞ்சாலராஜனுக்கு அடே பாஞ்சாலராஜனே நீ எங்களுக்கு வித்தகத்தில் இருக்கும்போது 60 பசுமாடு தெரிவித்தாயே, இப்பொழுது குதிரையில் வேட்டில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதை நான் பால் கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரே ஒரு பசுமாடு கொடுக்க வேண்டும். ஆனால் குருவாக துணாச்சாரியாரே அன்று சொன்னது அன்றோட சரிதான். இப்பொழுது ஒரு மாட்டில் ஒட்டிய ஒரு மயிர் கூட கொடுக்க மாட்டேன். அப்பொழுது குருவாக துணாச்சாரிய கோபம் பிறந்து அடே பாஞ்சலராஜனே ஏ குருத்துவம் செய்த பயலே ஒரு பசுமாடு கொடுக்க முடியாது என்று நிறுத்திவிட்டாய். உன்னை போல் ஒரு தேசத்தரசனுக்கு இந்த வித்துகளை நான் நன்றாக கற்றுக் கொடுத்து அரங்கேற்றமான உடனே உன்னை தேர்காலில் கட்டி என்னுடைய முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாவிட்டால் என் வேறோ குணாச்சாரி இல்லை. நான் அணிந்திருக்கக்கூடிய பூணூர் ஒரு வடகை என்று சபதமிட்டு அந்த வடகத்திலே அசாம் வட்டணம் சென்று பஞ்சமூர்த்திகளை ஐவர்களுக்கும் துரியோதனம் 100 பேர்களுக்கும் வித்தைகளை நன்றாக கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது வந்தவரின் நடுபிறந்தோர் அர்ஜுன பொய்யானவர் அந்த விருத்தி கேட்டாகிவிட்டார். அப்பொழுது அர்ஜுனை இழைத்து அடே அர்ஜுனா அந்த பாண்டாள தேசத்தில் பாண்டாள மன்னன் இருக்கிறான். அவனை நீ சென்று மின்கட்டு பின்கட்டாக கட்டி சேர் குட்டுகாலில் கட்டி என்னுடைய முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றார். அப்பொழுது அர்ஜுன பூஜானவர் அங்கு ஓடோடி மகத்தானை வந்து என்னுடைய தந்தையாகிய பாஞ்சாலராஜனை மின்கட்டு பின்கட்டாக கட்டி சேர் குட்டிகாலில் கட்டி தானகத்தில் அழைத்துக் கொண்டு போகும்போது என் தாயாகிய செல்வ கல்யாணவள் கூக்குரல் இட்டு மாங்கல்ய விட்டு கட்டது. அம்மனை நீ கலங்க வேண்டாம், உனக்கு என்றைக்கு நிரந்த மாங்கல் என்று சொல்லிவிட்டு என் தந்தையை தானகத்தில் அழைத்துக் கொண்டு போகும்போது அவருக்கு தாகக்கலை அதிகமாக இருந்தபடியினால் அர்ஜுனராஜன் சுற்றிலும் பார்த்தார். எந்த இடத்திலும் தலம் கிடையாதபடியினால் அவனுடைய வில்லை எடுத்து அந்த இடத்தில் பூமியை துளைத்து அவ்விடத்தில் ஜலத்தை எடுத்து என்னுடைய தந்தையாகிய பாஞ்சால மன்னனுக்கு கலையை தீர்த்து பின்பு முன்கட்டு பின்கட்டாக கட்டி அந்த குருவாகிய துரோணாச்சாரிய முன்பதாக கொண்டு நிறுத்திவிட்டார். அப்பொழுது குருவானவர் பார்த்து அடே பாஞ்சாலராஜனே ஒரு பசுமாடு கொடுக்க முடியாது என்று நிறுத்திவிட்டாய். இப்பொழுது இங்கு நடந்த காரியத்தை பார்த்தா என்றார். என் தந்தையானவர் ஏழு முட்டுகளில் கட்டுப்பட்டு நின்றவர் அவ்விடத்தில் தலை கொண்டு மௌனமாக நின்றுவிட்டார். அப்பொழுது குருவாகி துரோணாச்சாரியானவர் அர்ஜுனன் அழைத்து இந்த குருதுரோவர் செய்த பயல் முகத்தை நாம் வைக்கக்கூடாது, இவரை இந்த காரகத்தில் வெட்டி இருந்தார். அப்பொழுது அர்ஜுன பொய்யானவர் ஆனால் குருவாகி துரோணாச்சாரியாரே அன்றைக்கு என்னை கட்டி கொண்டு வர சொன்னீர்கள், இப்பொழுது நீ வெட்ட சொல்வீர்களே, அங்கே நான் மாங்கல்ய பெற்று கொடுத்து விட்டு வந்து விட்டேன். அப்பொழுது குருவான வார்த்தை
அர்ஜுன மகாராஜன் என்னுடைய தந்தையை கட்டளை விட்டுவிட்டார். என் தந்தையானவர் கொஞ்ச தூரம் சென்று ஒரு யோசனை செய்து பொருளாதாரி என்னை பார்த்து மரபடிக்கு பின்கட்டு பின்கட்டாக கட்டி தேர் குட்டிகாரில் கட்டி உன்னுடைய முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். இதோ நான் ஒரு சபதம் விட்டிருக்கிறேன். அது என்னவென்று கேட்டால் என் கட்டும் கயிறை வெடித்த வெட்டும் சிறை மீட்ட அர்ஜுன பூபதிக்கு தோழிக்கு சொந்த ஒரு பெண்ணும் இதோ உன்னை கொள்வதற்கு ஒரு ஆணும் நான் ஈன்றெடுக்கிறேன் என்று பாஞ்சாலபுரம் வந்து என்னுடைய வெள்ளையாக பாஞ்சாலராஜனும் என் தாயாக செல்வக்கண்ணியும் இருவர்களுமாக சேர்ந்து அவர் என்ன செய்தார் என்றால் அவர் எங்க அடைவாமாக்குதான் என்னுடைய தந்தையாகிய பாஞ்சாலராஜன் ஒரு சுழல் மரநாட்டி வைத்து 56 தேசத்திற்கு நிறுவ எழுதி இந்த வில்லை யார் வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் பணி கொடுப்பேன் என்றார். 56 தேசத்தரசர்களும் ஒவ்வொரு வாரத்தானே வந்து அந்த வில்லை ஒரு வாரம் வளைத்து பார்த்தார். ஒரு வில்லை வளைக்க முடியவில்லை. அப்பொழுது வந்தவரின் நடுவில் இருந்தோர் அர்ஜுன பூஜை அந்த வில்லை ஒரே விடாக வளைத்து விட்டார். அப்பொழுது என் தந்தையானவர் அர்ஜுன மகாராஜரிடத்தில் இந்த பெண்ணை நீயே கல்யாணம் செய்து கொள்கிறார். அப்பொழுது அர்ஜுன பூஜையானவர் என்னுடைய தாயாகிய குந்துமாதேவி வாக்கு இல்லாமல் விலைக்கு நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றார். அப்படியானால் அழைத்துக் கொண்டு சென்று உன் தாய் வாக்கும்படியே கல்யாணம் செய்து கொள்ளும் என்று தெரிவித்தார். அப்பொழுது அர்ஜுனனானவர் என்னை அழைத்துக் கொண்டு சென்று அவருடைய தாயாகிய குந்துமாதேவியிடத்தில் என்னை மறைவிடமாகத்தானே வைத்துவிட்டு ஆனால் அம்மா இதோ ஒரு மலர் கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது குந்துமா தேவியானது அப்பா அர்ஜுனா நீ மலர் கொண்டு வந்திருந்தால் அந்த ஐவர்களும் அகத்தானே அந்த மலரை சூட்டுக் கொள்கிறேன். இரண்டாவது வார்த்தை ஆனால் மலர் கொண்டு வரவில்லை. இதோ ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது குந்துமா தேவியானது அப்பா அர்ஜுனா நீ கனி கொண்டு வந்திருந்தாலும் சரிதான் அந்த கனியை பகிர்ந்து 5 பந்தமூர்த்திகளுமாகத்தானே ஒருவருக்கு ஓர வண்டி இல்லாமடிக்கு அந்த கனியை சாப்பிடுங்கள். மூன்றாவது வார்த்தை அம்மா நான் கனி கொண்டு வரவில்லை இதோ ஒரு பெண் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். அப்பொழுது குந்துமாதேவி கோபம் பிறந்து அடே பாவினி படிக்காரா ஏ சண்டாளம் சமத்துவகி முதல் வார்த்தையை பெண் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். என்ன 2 எனது வாக்கானது ஐவரிடமே சூட்டிக் கொள்ளுங்கள், ஐவரிடமே சாப்பிடுங்கள் நான் தெரிவித்து விட்டேன். என்னுடைய வாக்கோ இந்த பூமியில் அழியாமல் இருக்கும் பொருட்டு அப்படி பெண் கொண்டு வந்திருந்தாலும் சரிதான் அந்த பெண்ணை வைத்து ஐவர்கள் மகத்தானே வாரியாக கல்யாணம் செய்து விடுங்கள். அதனால்தான்
ஓடிட்டு அந்த படுவாவியால் துரியோதனன் சூது கிடையாடி எங்களது நாடு ரத்தங்களை பிடித்து கொண்டு 12 பாகத்தில் ஓடு வருஷம் யாவது ஆக 13 கடித்து அஸ்தாபிப்பட்டனம் பாதி நாடு ஒடுப்பேன் என்று கட்டளையிட்டார். சண்டாளனாகி முதல் வருஷம் சூரியவனம் என்ற வனத்தில் ஒரு வருஷம் ஆட்கள் செய்தோம். இரண்டாவது வருஷம் ராமரிஷி என்று சொல்லக்கூடிய வனத்தில் ஒரு வருஷம் ஆட்கள் செய்தோம். மூன்றாவது அகத்தானி முருக்குமார் என்று சொல்லக்கூடிய வனத்தில் ஒரு வருஷம் முடிந்திருந்தோம். நான்காவது வருஷம் நெற்றிப்பள்ளை காளை மகனின் வனத்தில் ஒரு வருஷம் ஆட்கள் செய்தோம். ஐந்தாவது அகத்தானி சைந்தவன் என்று சொல்லக்கூடிய வனத்தில் ஒரு வருஷம் ஆட்கள் செய்தோம். ஆறாவது வருஷம் காமதேனு பருவதம் என்ற வனத்தில் ஒரு வருஷம் முடி இருந்தோம். ஏழாவது வருஷம் கெஞ்சிருவன் என்று சொல்லக்கூடிய வனத்தில் ஒரு வருஷம் ஆட்கள் செய்தோம். எட்டாவது வருஷம் குரு மகாரிஷி என்று சொல்லக்கூடிய வனத்தில் ஒரு வருஷம் முடி இருந்தோம். ஒன்பதாவது வருஷம் ரோமரிஷி என்று சொல்லக்கூடிய வனத்தில் ஒரு வருஷம் ஆட்கள் செய்தோம். 10வது வருஷம் கெண்டை வேரண்டன் என்று சொல்லக்கூடிய வனத்தில் ஒரு வருஷம் கூடி இருந்தோம். 11வது வருஷம் சபா மிருக வனத்தில் ஒரு வருஷம் ஆட்கள் செய்தோம். 12வது அக்கினி வனத்தில் எங்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இல்லாதபடியினால் நான் ஆதியிலும் குறைச்சி அல்ல, என் தாழியிலும் குறைச்சி அல்ல, இங்கு பாதியில் குறைச்சியாக ஆன காரணம் என்னவென்று நீங்கள் கேட்டால் எனது அண்ணா ராஜ பகவான் என்னை ஒரு மலை குறைச்சியாகவும் இளைய சகாதேவரை கைக்குழந்த குறவராகவும் ரூபத்தை மாற்றி வடகண்ட தில்லியா யஷ்டாபுரிவட்டணம் சென்று துரியோதனமனை பெருங்கோளை கண்டு அவளுக்கு தகுந்த பொருட்களை சொல்லி செருதினை திணைச்சல்களை வாங்கி ஒரு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால்தான் இந்த துறவரை கொண்டு இங்கே நான் வந்திருக்கிறேன். எங்களுடைய அண்ணார் எங்க இருந்தாலும் இங்கே வர வேண்டும். அண்ணா கண்ணா போனார் உள்ளல்லவோ